பூமி வந்து சித்தார்த் கையில தாலி வந்து குடுத்துடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. சித்தார்த் எங்க இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம ராணிக்கு. இத வீட்ல இருக்கிற எல்லார்ட்டயும் சொன்னா பாட்டமாயிடுவாங்க. நம்ம போய் நம்ம ஹஸ்பண்ட் சார கூட்டிட்டு வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு போலான்ட்டு இருக்காங்க. "என்ன ராணி சொல்ற? நீ மட்டும் சித்தார்த்த வந்து கூட்டிட்டு வரலான்ட்டு இருக்கியா? நாங்களும் வரோம்மா. அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற" மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. சித்தார்த்தோட ஒட்டுமொத்த குடும்பம். தாத்தா, மலர்விழி, தர்ஷினி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "இல்ல தாத்தா, மாமனாரே எல்லாரும் நீங்க இங்க இருந்து ஃபங்ஷன வந்து பார்த்துக்கங்க. நான் சித்தார்த்தோட வரேன். நீங்க யாரும் எதுக்காகவும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சித்தார்த்தோட கண்டிப்பா வந்துருவேன்." "என்னம்மா முகூர்த்த நேரத்துல சித்தார்த் இல்லன்னு சொல்லி நாங்க யோசிக்கிறதா? இல்ல நீ சித்தார்த்த வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மண்டபத்துல நீங்க 2 பேரும் இல்லன்னு சொல்லி நாங்க யோசிக்கிறதா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சித்தார்த்தோட கண்டிப்பா வருவேன்." "வருவேம்மா. ஆனா இந்த குறிச்சு வச்ச முகூர்த்த நேரம் வந்து முடிஞ்சிருமே. இந்த நேரம் முடிஞ்சா என்ன? மத்தியானம் ஏதாவது ஒரு நேரம் இருக்குல்ல. ஒரு நாளைக்கு ஒரு முகூர்த்தம் தான் இருக்குமா என்ன? நைட்டு வரைக்கும் இருக்கும். அடுத்த முகூர்த்தம் எப்பமோ அது நல்லதா இருந்துச்சுன்னா, அது அப்பயே சூப்பரா வந்து பண்ணிக்கலாங்கிற மாரி அருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே, "சரிம்மா, அதான் ராணி இவ்வளோ வந்து ஆணித்தனமா நம்பிக்கையோட பேசுறால்ல, அவள போக விடுங்கங்கிற" மாரி தாமரை அக்காலேருந்து எல்லாரும் வந்து சொன்னோனே, அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ப ராணி. "சித்தார்த், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். அம்மா என்னம்மா இப்ப பண்ண போறோங்கிற" மாரி அந்த இடத்துல மலர்வெளியிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க அஞ்சல பாட்டிக்கிட்ட. "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாம் சாமிய வந்து கும்பிட்டு வேண்டிப்போம்ன்னு" சொல்லி அந்த இடத்துல வர வரைக்கும் சாமிய வந்து கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பூஜை ரூம்ல வந்து உட்கார்றாங்க. ராணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சித்தார்த்த வந்து கூட்டிட்டு வந்துரணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சித்தார்த்துக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக தான் ராணி வந்து போறாங்க. அப்படியே வேக வேகமா போறாங்க. சித்தார்த் மாட்டுக்கு அங்க அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராணி வந்து போயிட்டு அங்க டிஷும் டிஷும் பண்ணி நம்ம சித்தார்த்த வந்து கூட்டிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து மாயாஜாலம் மூலியமா பொம்மி அங்க வந்துடுறாங்க. ராணி போல தான் பொம்மி வந்து வந்திருக்காங்க. இது எல்லாம் வந்து ராணின்னு நினச்சு தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, அவங்கள எல்லாரையும் வந்து பறக்க விடுறாங்க. நம்ம பொம்மி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராணி வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொம்மி வந்து ராணி போல இருக்கிறத பார்க்குறாங்க. "என்னக்கா நீ இங்க வந்திருக்கியா? நான் தான் உனக்காக வாக்குறுதி குடுத்துருக்கேன்ல. சித்தார்த் கையில நான் தான் தாலி எடுத்து கொண்டு வந்து குடுப்பேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தேவையில்லங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரிக்கா, முதல்ல நீ இங்கேருந்து கூட்டிட்டு போ. சித்தார்த்துக்கு நம்பிக்கை வந்து குடு. நான் கண்டிப்பா வருவேன். யாரு தடுத்தாலும் நான் வருவேங்கிற" மாரி பேசிட்டு இருக்காங்க. சித்தார்த்தோட வருவாளா? மாட்டாளா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ப பாட்டியிலேருந்து எல்லாரும். அப்பன்னு பார்த்து சித்தார்த் மண்டபத்துக்கு வந்துட்டாங்கன்னு தர்ஷினியும் மலர்விழியும் வந்து சொல்றாங்க. "அப்படியா அப்பா? பேராண்டி எங்கப்பா போன? என்னது இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சா, என்னது வந்துட்டாங்களேங்கிற" மாரி வில்லிங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உள்ளுக்குள்ள மாசம் வரப்ப, சரி என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? பொம்மி வர முடியுமா? இல்ல வந்து தான் தாலி எடுத்து அவ குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது, "நீ ரெடி ஆகு சித்தார்த்து. உன் மனசு நல்ல மனசுக்காக பொம்மி வருவா. ராணி வச்சிருக்கிற நம்பிக்கைய மட்டும் யோசிச்சு பாரு. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம குடும்பத்த காப்பாத்துறது மட்டும் தான் ராணிக்கு கடமை. அப்படி இருக்கும்போது, இந்த விஷயத்துல எதுக்காகவும் நம்ப யோசிக்கவே கூடாது. பார்த்துக்கலாம்ப்பா" அப்படின்னு அருமையா மாசா வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே, "சரி நீங்க சொல்றீங்கங்கிறதுக்காக ரெடி ஆகுறேன். எனக்கு கண்ணு முன்னாடி பொம்மி வந்து தாலி எடுத்துட்டு வந்து குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அப்படியே அவங்க மாட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல ரெடி ஆயிட்டு, அப்படியே மணமேடைக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நம்ம சித்தார்த் இருக்காருல்ல, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. "இன்னமும் என் கைக்கு தாலி வரவே இல்லையே. தாலி வந்தா நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லி ராணி கழுத்துலயும் கட்டிருவேன். என்ன பண்றது? பொம்மியெல்லாம் வந்து குடுக்கறதெல்லாம் சாத்தியமா? ஒண்ணும் புரியலங்கிற மாரி தான் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, நம்ப ராணி உருவத்துல மாஸா பொம்மி வந்து ஸ்டேஜ்ல வந்து ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. ஏறி வந்தோனே சித்தார்த் முன்னாடி நிக்கிறாங்க. பொம்மிய வந்து பார்த்துடுறாங்க. ராணிக்கும் பொம்மிக்கும் நெறையாவே வித்தியாசம் தெரியுது நம்ப சித்தார்த்துக்கு. பொம்மிய பார்த்தோனே அப்படியே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. "வேம்பு சார், எதுக்காக அழுவுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல" அப்படின்னு சொன்னோன தான் தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் வந்து தெரியுது, பொம்மி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, பத்மநாபன்லேருந்து எல்லாரும் ரொம்பவே சர்ப்ரைஸா வந்து ஆயிடுறாங்க. அப்படியே கேஷுவலா வந்து அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. "எனக்கும் முன்னாடியே தெரியும். நான் முன்னாடியே வந்து பொம்மிய வந்து பார்த்துருக்கேங்கிற" மாரி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், "வேம்பு சார், ராணி தான் உங்களோட மனைவி. இத யாராலயும் மாத்த முடியாது.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி தாலியை எடுத்து மாயாஜாலம் மூலயமா கையில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு நம்ம சித்தார்த்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சித்தார்த் கையில் வாங்கினோன்னே அடுத்த நொடியே நம்ம பூமி மாயாஜாலம் மூலியமா அங்கேருந்து வந்து போகிறாங்க. இதை பார்த்தோன்னே சித்தார்த்துக்குலேருந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பூமி வந்தது போனது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இத்தனை நாளாக ராணியை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ராணி சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான். நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கிறது பூமி தான். இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ராணி எங்கே ராணி எங்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தாலி எடுத்துகிட்டு வந்து நான் பூமியை பார்த்தேன் தாத்தா, நான் பூமியை பார்த்தேங்கிற மாதிரி சொல்கிறப்ப நாங்களும் தான்ப்பா பார்த்தோம். ராணி சொல்கிறது எல்லாம் உண்மை தான். நம்ம தான் வந்து இத்தனை நாளாக நம்பாமல் விட்டுட்டோங்கிற மாதிரி பேசும்போது அவன் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா இப்படி இருந்திருக்கும். நான் சொன்னதெல்லாம் கேட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராணியை தேடி இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து போகிறாங்க. என்னது எல்லா ரூம்லேயும் ராணியை காணோம். ஆமாம், சொன்னப்பெல்லாம் பொய் பொய்ன்னு சொன்னோம். ஆனால் கடைசியில் அவள் சொன்னது தானே உண்மையாக நடந்துச்சு. சரி மன்னிப்பு கேட்போம், அது ஒன்றும் புதுசு இல்லை. ராணி மன்னிக்கிறதும் புதுசு இல்லைன்னு சொல்லிட்டு ராணி முன்னாடி நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.